என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. இப்போ வந்து முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறோம். எப்போதும் போல் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பச்சை மிளகாயும் தேங்காயும் நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தாளிப்புக்கு அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போதும் போல் கடுகு போட்டுக்கிறேங்க. எல்லோரும் வந்து ஒரு மாதிரி வேக வச்சுட்டு நாழி ஆகும்னு சொல்லி வேகிறதுக்கு நாழி ஆகும்னு வேக வச்சு வடிகட்டி தாளிப்பாங்க. அது டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால் நான் வந்து டைரெக்டாக தான் எப்போதும் வேக வச்சுருவேன். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க பெரட்டினீங்கன்னு வச்சுங்க, அழகாக வந்து வெந்துடும். அது வந்து கறி டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பட்டாணி போடலாம், கேரட்டும் இதுவும் முட்டைக்கோசும் போடலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பொடி கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. அதை எடுத்து இந்த வெங்காயத்தோடு ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியே போதும் வேகிறதுக்கு. காரம் வந்து பச்சை மிளகாயோ காஞ்ச மிளகாயோ தாளித்து சாதாரணமாக தேங்காய் திருவி போட்டு சாதாரணமாக பொரியல் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து பச்சை மிளகா வந்து தனித்தனியாக கிடக்கும். ஒருத்தருக்கு வாயில் அமிட்டா சுள்ளுன்னு உரைக்கும். அதனால் 2 மிளகாயும் 2-3 பத்தை தேங்காயும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சில பேருக்கு ஜீரக வாசனை பிடிக்கும்னா அந்த தேங்காய் கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டோம். அது ஜீரகம் போட்டிங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, கூட்டு மாதிரி ஆகிடும். அதனால் வெறும் பச்சை மிளகாயும் தேங்காயும் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். கடைசியாக அரை வேக்காடு வெந்த அப்புறம் இறக்க போகிற நேரத்தில் அந்த தேங்காய் விழுதை போட்டு பரட்டி எடுத்துட்டோன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி சூப்பராக இருக்குங்க. அதாவது தேங்காயும் போடுறதும் தெரியாது, பச்சை மிளகா இருக்கிறதும் தெரியாது, ஒத்தாப்பில் உரப்பு போயிடும், நல்லா இருக்குங்க. இதை அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வேகட்டும், நான் உங்களுக்கு அது எப்படிங்கிறத போடுறது எப்படின்னு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க பொரியல், வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. சாதாரணமாக எல்லாருமே பட்டை மிளகா தாளிச்சிடுவாங்க, பச்சை மிளகா தாளிச்சிடுவாங்க. எடுத்து போடணும். இதில் வந்து கருவேப்பிலை மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அதை வந்து எடுத்து போட்டாலும் சரி. சில பேர் கருவேப்பிலை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியே கருவேப்பிலை போடுறோம் பாருங்கள். வேவிட்டுங்க. வெந்த அப்புறம் நான் போட்டு காமிக்கிறேன். முட்டைக்கோஸ் நல்லா வெந்து போச்சுங்க. அதுக்கான உப்பு கொடுக்குறேன். முதல்ல உப்பு போடலை, கடலைப்பருப்புலலாம் உப்பு அதிகமாக ஏறிடும். அதனால் இப்போ தான் உப்பு போட்டிருக்கேன். தேங்காயும் வழித்து போட போகிறேன். பாருங்க, சூப்பராக வெந்து போச்சுங்க. பொரியல் ரெடி. இந்த பச்சை மிளகாயினுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு கலந்து கொடுத்தீங்கன்னா சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுங்க. மூடி வைக்கிறேன். இருக்குன்னு வாங்க, இப்போ பொரியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்மில் தாங்க வச்சுருந்தேன். வாவ், சூப்பர், ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு அழகாக சாப்பாடு கட்டி கொடுக்கலாங்க. சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நல்லா இவ்வளோ முட்டைக்கோஸ் அள்ளி போட்டு கொஞ்சம் ஒரு கை சாதம் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு முட்டைக்கோஸ் சாதம் பிசைஞ்சு அதுக்கு ஏதாவது சிப்ஸ் வச்சு கொடுக்கலாம். காய்கறிங்க நிறைய குழந்தைங்களுக்கு சேருங்க, உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.